திருச்சிற்றம்பலம். 35வது நாயனார் சிறு தொண்டர் நாயனார் புராணம். செங்காட்டாங்குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டு தொகையில் கூறுகிறார். காவிரி வள நாட்டிலே உள்ளது திருச்செங்காட்டாங்குடி. அரசருக்கு சேனாதிபதியாக பணியாற்றும் ஆமாத்தியர் குலத்தில் பிறந்தவர்தான் பரஞ்சோதியார் ஆவார். நரசிம்மவர்ம பல்லவனுக்கு சேனாதிபதியாக இருந்து புலிகேசியை போரில் வென்று அவன் தலைநகர் வாதாபியை வெற்றி கொண்டு மீண்டவர் பரஞ்சோதியார் ஆவார். போர்வினை முடிந்து அரச பணியிலிருந்து விடுதலை பெற்றார். விடுதலை பெற்றவர் திருச்செங்காட்டாங்குடியில் வந்து தங்கினார். அங்கு வரும் அனைத்து சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்வதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தார். எப்போதுமே அடியார்களுடன் உணவு உண்பதையே கொள்கையாக கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அடியார்கள் கிடைக்காத காரணத்தால் வெளியே சென்று தேடச் சென்றார். வடநாட்டு பயிராகி ஒருவர் இவரை தேடி வந்து இவர் வீட்டில் இல்லாததால் இவர் கட்டிய கணபதிச்சரம் என்ற கோயிலில் அந்த அடியார் போய் தங்கினார். இதை அறிந்த பரஞ்சோதியார் அவரை தேடிச் சென்று அமுது உண்ண வருமாறு அழைத்தார். அதனை கேட்ட பைராகியார் தமக்கு அமுது படைக்க வேண்டுமானால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மகனாய் இருக்க வேண்டும், 5 வயதுக்கு உட்பட்டவனாய் உடல் உறுப்பு குறைவு இல்லாதவனாய் உள்ள ஒரு மகனை தாய் பிடிக்க தந்தை அறிந்து கறி சமைத்தல் வேண்டும் என்று கூறினார். பரஞ்சோதியார் பள்ளிக்கூடத்திற்கு சென்று தன்னுடைய மகனை அழைத்து வந்து அந்த அடியவர் விரும்பியவாறே கறி சமைத்து அவரை உணவு உண்ண அழைத்தனர். உணவும் பரிமாறப்பட்டது. உண்ணத் தொடங்குவதற்கு முன் அடியார், நீர் ஆண் பிள்ளை பெற்றிருந்தால் அந்த குழந்தையும் நம்மோடு உணவு உண்ண வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட பரஞ்சோதியார், இப்போது இங்கு அவன் உதவ முடியாது என்று அடக்கத்துடன் கூறினார். அவன் வந்தால் ஒழிய நாம் உணவு உண்ண வர முடியாது, சென்று அழைத்து வாருங்கள் என்று அந்த அடியார் கட்டளையிட்டார். உடனே பரஞ்சோதியாரும் அவரது துணைவியாரும் தெருவில் நின்று, சீராளா வாராய், சிவனடியார் உன்னுடன் உணவு உண்ண அழைக்கிறார் என்று ஓலமிட, குழந்தை பள்ளியிலிருந்து எப்போதும் வருவது போல ஓடி வந்தான். குழந்தையை அழைத்து கொண்டு உள்ளே வந்த பரஞ்சோதியாருக்கு சிவனடியார் மறைந்து இறைவன் திருக்காட்சி அளித்தார். பரஞ்சோதியாரின் இந்த செயல் சரிதானா என்று சற்று ஆராய பல இடங்கள் உண்டு. தான் பெற்ற பிள்ளையை தானே அறுத்து கறி சமைக்க வேண்டும் என்ற சோதனை யாருக்கு கொடுக்கப்பட்டது? சற்று சிந்திக்க வேண்டும். நரசிம்மவர்ம பல்லவனுக்கு சேனாதிபதியாக இருந்து புலிகேசியை வென்று அவனுடைய தலைநகராகிய வாதாபி வரை அவனை துரத்தி சென்றார். 100கணக்கான படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். அப்படி இந்த படை வீரர்களை கொன்று குவிக்கும் போது அவருடைய மனதில் எவ்வித இரக்க உணவும் ஏற்படவில்லை. காரணம், நாட்டை காக்கும் கடமையில் செய்யப்பட்ட செயலாகும். அது தனக்கு இப்படிப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதில் குறைவு நிறைவு பற்றி ஆராயவோ பச்சாதாபப்படவோ நன்று இது தீது இது என்று காணவோ
அவருக்கு உரிமை கிடையாது. ஏனென்றால் அந்த கடமையானது அரசனால் பிறப்பிக்கப்பட்டது. கடமை என்ற பெயரில் அரசன் இட்ட கட்டளையை தலைமேல் கொண்டு சிறன்மேல் கொண்டு செயலாற்றிய அந்த பரஞ்சோதியார் நூற்றுக்கணக்கான படை வீரர்களை கொன்று குவித்த அந்த பரஞ்சோதியார் அதே கடமை என்று வரும்போது தன்னுடைய மகனை கொல்ல துணிகிறாரா என்று பார்ப்பதே இறைவன் அவர்கிட்ட சோதனையாகும். ஆனால் அந்த பரஞ்சோதியாராகிய சிறு தொண்டர் கடமை என்று வரும்போது தன்னுடைய குழந்தை என்று பாராமல் யார் கட்டளையிட்டாரோ அதை செய்வதே தனது கடமை என்று கருதி தன்னுடைய குழந்தையை அறுத்து கறி சமைக்கிறார். உணவு உண்ணும் பொழுது தன்னுடைய மகனும் அருகில் வந்து உட்கார்ந்து உண்ண வேண்டும் என்று அந்த பரஞ்சோதியாரிடம் அந்த அடியார் கூறுகிறார். அப்பொழுதும் கடமை தவறாமல் இட்ட கட்டளை, அந்த அடியார் இட்ட கட்டளை என்று எண்ணி அந்த சிறு தொண்டர் வாசலிலே போய் என்று சீராளா வருவாய், உணவு உண்ண வருவாய், அடியார் காத்து கொண்டிருக்கிறார் என்று இந்த கடமையை, அந்த அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவது குறிக்கோளாக கொண்டு வாசலில் போய் கத்துகிறார். குழந்தை பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிறது. இங்க வந்து பார்க்கும்போது அந்த அடியார் இல்லை. இந்த அடியாருக்கு பதில பார்த்தீங்கன்னாக்க சிவபெருமான் பார்வதியோட காட்சி அளிக்கிறார். இப்படிப்பட்ட கடுமை நெறி தவறாத இந்த சிறுத்தொண்ட நாயனாரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.